வருஷம் ஃபுல்லா வேலை செய்யற கேட்டகிசம் டீச்சர்ஸ், உங்களுக்கும் இந்த VBS 10 நாட்கள் நீங்க கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்களுக்கு விவிலியத்தை சொல்லி தந்திருக்கிறீங்க அப்படின்னா இயேசுவை குழந்தைகளுக்கு சொல்லி தந்திருக்கீங்க. அதுக்காக காட் bless you and thank you so much டீச்சர்ஸ். எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட கரவொலி தட்டி அவங்களுக்கு, நம்ம வர்றதில்ல, நம்மளால பண்ண முடியாது, பட் they have sacrificed. அதனால அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த குட்டீஸ் ஒரு நாடகத்தினுடைய முடிவில் சொன்னாங்க, குறைகள் இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, நிறை இருந்தா அதை சந்தோஷமா ஏத்துக்கோங்க. நம்ம குழந்தைங்க பண்ண இந்த 6 மணிக்கு தொடங்குச்சு, 7:30 ஆச்சு. இப்போ இந்த 7:30 வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் நம்ம சோகமா அப்படி போரா ஃபீல் பண்ணமா? ஏன்னா நம்ம குழந்தைங்க பண்ற ஒவ்வொன்றுமே அற்புதமானது. அவங்க செய்யற தவறுகள் கூட அழகாக தான் இருக்கும். அது இந்த குட்டீஸ் பெரியவங்க எல்லாரும் பண்ணது. அதனால நம்ம குழந்தைகள் எல்லாருக்கும் நம்முடைய கரங்களை தட்டி அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்வோம். 10 நாள் இவங்கெல்லாம் விவிலியம் படிச்சாங்க. இன்னைக்கு இந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம எல்லாரும் பெற்றோர்களுக்கு நான் VBS எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதனால தயாரா இருங்க. காசும் கொண்டு வந்திருக்கேன், நிறைய காசு வச்சிருக்கேன். இது பாருங்க, 500 ரூபாய் நோட்டு. சொல்ற கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்றவங்களுக்கு நோட்டு வந்துட்டே இருக்கும். பாக்கெட் நிறைய நான் காசு வச்சிருக்கேன், பார்க்கலாம். நான் இந்த VBS அப்படின்னு உங்களுக்கு எடுக்க போற இந்த 10 நிமிஷம் VBSல 3 முக்கியமான கொட்டேஷன்ஸ் சொல்ல போறேன். அதை தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. 1, லேவியர் ஆகமம் 27வது அதிகாரம் 2வது வசனம். 2வது, இது விவிலியத்தினுடைய அருமை பெருமையை நமக்கு உடனடியாக நமக்கு சொல்லக்கூடிய வசனங்கள். இது 3 வசனங்கள் தான் சொல்ல போறேன். லேவியர் ஆகமம் எவ்வளோ? 27:2. அடுத்தது எசையா புத்தகம் 67வது அதிகாரம் 11வது வசனம். எசையா புத்தகம் 67வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? எத்தனாவது? 3வது. செப்போனியா புஸ்தகம். செப்போனியாவா அப்படின்னா என்னடா அப்படின்னா செப்போனியா புஸ்தகம் 5வது அதிகாரம் 52வது வசனம். எத்தனாவது அதிகாரம்? செப்போனியா 5:52. இது 3 வசனங்களை தயவு செஞ்சு உங்க வீட்டில் போய் படிச்சீங்கன்னா விவிலியத்தினுடைய அருமை பெருமைகளை நீங்க நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். சரியா படிப்பீங்களா இல்லையா? சத்தமா படிப்பீங்களா இல்லையா? படிப்போம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெரி குட். நான் அடுத்தது எடுக்க போறேன். அதாவது இது பைபிள் எல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டேங்க இன்னைக்கு, இல்லையா? ஆனா செல்போன்ல பைபிள் வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த செப்போனியா புத்தகம் 5வது அதிகாரம் 51வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறவங்களுக்கு இந்த 500 ரூபாய் உடனே. யாராவது வச்சிருந்தா சீக்கிரம் எடுத்து 1 செகண்ட்ல வாசிச்சிட்டீங்கன்னா இந்த 500 ரூபாய் உங்களுக்கு. யாரு சீக்கிரம் தேடு. இந்த 3 புத்தகங்களில் நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே தப்பு. லேவியர் ஆகமத்துல 26 அதிகாரம் தான் இருக்கு. எசையா புத்தகத்துல 66 அதிகாரம் தான் இருக்கு. செப்போனியா புத்தகத்துல மொத்தம் 3 அதிகாரம் தான் இருக்கு. எல்லாம் கட. இதுதான் VBS நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். தெரியுதா? இப்ப தெரியுதா? அதாவது உங்களை கிண்டல் பண்றதுக்காக இல்ல, பக்கத்துல நம்ம பிரிவினை சபையினர் நம்ம வீட்டை கதவை தட்டி செப்போனியா புத்தகம் 4வதுல என்ன சொல்லி இருக்குன்னு தெரியுமா, மத்தேயு 29ல என்ன சொல்லி இருக்குன்னு தெரியுமா, நம்ம ஐயோ என்ன சொல்லியிருக்குன்னு தெரியும், சொல்லியிருக்கு போலப்பா, அதனால அவங்க சொல்றதெல்லாம் ரைட்டுன்னு நம்ம நினைச்சிட்டு அவங்கெல்லாம் தான் உண்மையான கிறிஸ்தவங்க, நம்ம எல்லாம் சும்மா போயிட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறதுக்காக பூசைக்கு வர்ற கிறிஸ்தவங்க, நம்மளையே நாமே கேவலப்படுத்திக்கிறோம். பல நேரங்கள்ல நம்ம விவிலியத்துக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை. இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. கத்தோலிக்க மதம், அதனால நிறைய பேர் ஏன் ஃபாதர் விவிலியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நான் இந்த நேரத்தில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஏன் விவிலியம் நம்முடைய கத்தோலிக்க மதத்தோட பிணைந்து வரல அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது தொடக்கத்திலிருந்தே நம்ம நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். திருச்சபை அப்படின்னு சொன்னாலே நற்கருணை, அப்பம் பிட்குதலில் தான் திருச்சபை கட்டி எழுப்பப்பட்டது.
சரிங்களா? அதனால தொடக்கத்திலிருந்தே நற்கருணைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம். விவிலியத்தை நம்ம வாசிச்சோம். ஆனா காலப்போக்கில் என்னாச்சுன்னா நிறைய விவிலியத்தை வாசிச்சு தப்பா இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால தொடக்க காலத்திலேயே 4வது நூற்றாண்டுல என்ன பண்ணாங்க, விவிலியத்தை மக்கள் யாரும் வாசிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அது இல்லாம மக்களால வாசிக்க முடியல. ஏன் மக்களால வாசிக்க முடியலன்னா, விவிலியம் லத்தீன் மொழியில மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது. கிரேக்க மொழியில மட்டும்தான் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. ஒரிஜினல்ல இருந்து 2 லாங்குவேஜ்ல தான், கிரீக்லயும் செப்துவஜின்ட்னு சொல்லுவாங்க, லாட்டின்ல உல்காத்தான்னு சொல்லுவாங்க. இந்த 2 டிரான்ஸ்லேஷன் மக்களுக்கு அதனால வாசிக்க முடியாது. அப்புறம் அப்படியே வாசிச்சாலும் அதை தப்பா இன்டர்பிரட் பண்ணாங்க. அதனால சாமியாருங்க மட்டும், அதுவும் பூச நேரத்துல மட்டும்தான் விவிலியத்தை படிச்சு அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாய் திருச்சபை முடிவு பண்ணுச்சு. இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மார்ட்டின் லூத்தர் அப்படின்றவர் சாமியார், உங்களுக்கு தெரியும்ல, என்னை போன்ற தம்பியை போன்ற ஒரு குரு. அவர் கத்தோலிக்க மதத்து மேல சில காழ்ப்புணர்ச்சினால ஜெர்மானிய நாட்டில இருந்து விலகி போறார். திருச்சபை எனக்கு வேண்டாம் அப்படின்னு புராட்டஸ்டன்ட்ஸ் எதிர்ப்பாளர்களா மாறி போறாங்க. அப்போ கத்தோலிக்க திருச்சபை கொடுக்காத முக்கியத்துவத்தை அவர் தான் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக நற்கருணையை விட்டுட்டு, இதுவரைக்கும் நம்ம நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், அதை விட்டுட்டு பைபிளை அவர் கையில் எடுத்தார். முதலா லத்தீன் மொழி, கிரேக்க மொழிக்கு அப்புறம் ஜெர்மானிய மொழியில் தான் விவிலியம் முதலாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுச்சு. அதை பண்ணது லூத்தர், மார்ட்டின் லூத்தர். அதுக்கப்புறம் மார்ட்டின் லூத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி புராட்டஸ்டன்ட்ஸ் விவிலியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நம்ம 2ஆம் வத்திக்கான் சங்கம், அதாவது நான் பிறந்த சமயத்துல 1971 72ல வத்திக்கான் சங்கத்துல கத்தோலிக்க திருச்சபை முடிவு பண்ணுச்சு, நம்ம இனிமேல் விவிலியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் என்ன ஆச்சுன்னு சொன்னா, லத்தீன் மொழியில தான் 72 வரைக்கும் லத்தீன் மொழியில தான் பூச வச்சுட்டு இருந்தாங்க, விவிலியம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாட்டி தாத்தா எல்லாம் இருப்பாங்க. அப்போ இங்க ஃபாதர் பூசை வச்சுட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, லத்தீன் மொழி புரியாது. அதனால இவங்க எல்லாம் ரோசரி ஜபமாலை எடுத்து ஜபமாலை சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த ஜபமும் தெரியாது, சும்மா நன்மை வாங்க போது மட்டும் நன்மை வாங்கிட்டு போயிடும், ஒண்ணுமே புரியாது. அப்போ 2ஆம் வத்திக்கான் சங்கம் தான் இல்ல இனிமேல் அப்படி லத்தீன் மொழியில மட்டும் வெர்னாக்குலர்ல அவங்களுடைய தாய் மொழிகள்ல பூச வைக்க ஆரம்பிக்கணும்னு எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. எதுல இருந்து, லத்தீன் மொழியில இருந்து தாய் மொழிக்கு மாற்றாங்க. இங்கிலீஷ்ல இருந்து மற்ற மொழிகளுக்கெல்லாம் மாற்றப்பட்டது. நம்ம தமிழ் மொழியில ஏறக்குறைய 1975 அந்த சமயத்துல தான் முதல் பைபிள் வருது, பூச புஸ்தகம் வருது. அதுக்கப்புறம் தமிழ்ல பூச வைக்கிறதும் தமிழ்ல விவிலியம் வாசிக்கிறதும். அப்போ நமக்கு 1975 80களுக்கு அப்புறம் தான் விவிலியம் ஏன் முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுல இருந்து தான் நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி அப்போ இப்போ இன்னும் அதிகமா இந்த விபிஎஸ் கிளாஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, அப்பதான் நம்ம குழந்தைகளுக்கு, எதிர்கால திருச்சபைக்கு நம்ம இந்த விவிலியத்தை எடுத்து சொல்றோம். அது இல்லாம நம்மளும் இன்னைக்கு நிறைய விவிலியத்தை பத்தி நம்ம கத்துக்கிட்டோம். அதனால 1980களுக்கு அப்புறம் தான் விவிலியம் முக்கியத்துவம் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில வந்துச்சு. அதனால நம்ம இனிமேல் விவிலியத்தை அதிகமா படிப்போம். இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவிலியம் தெரியலன்னா நான் கிறிஸ்தவனே இல்லைன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. விவிலியம் முக்கியம், ஆனா அதே சமயத்துல நற்கருணை கொண்டாட்டம் அதிலும் முக்கியம். அப்போ நற்கருணையை ஒட்டி விவிலியம் அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதை தயவு செஞ்சு நம்ம மறந்துடக்கூடாது. விவிலியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பூசைக்கு வராம, பூசையில பெரிய இன்வால்மெண்ட் இல்லாம இருந்தாலும் தப்பு, பூசை மட்டும் விவிலியத்தை படிக்காம இருந்தாலும் தப்பு. இது ரெண்டும் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இணைந்து இது ரெண்டும் நம்ம போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். விபிஎஸ் அப்படின்றது நம்ம இந்த மாதிரி கிளாஸ்ல இல்ல. விபிஎஸ் அப்படின்றது எங்க நடக்கணும்? விபிஎஸ் எங்க நடக்கணும்? நம்ம வீடுகள்ல நடக்கணும். நான் அப்பா உட்கார்ந்துருக்காங்க, நான் விவிலியம் படிக்க கற்றுக்கொண்டது, விவிலியம் ஏன் படிக்கணும்னு தெரிந்து கொண்டது என்னுடைய தந்தை விவிலியத்தின் மீது கொண்ட ஆர்வத்தில் இருந்துதான்.
அவரு விவிலியத்து மேல எப்போ டெய்லி ஒரு 2 அதிகாரமாவது வாசிக்காம தூங்கவே மாட்டார். என்னுடைய தந்தையை பார்த்து நான் விவிலியம் படிக்க கற்றுக்கொண்டது போல நீங்க உங்களை பார்த்து உங்களுடைய குழந்தைகள் விவிலியம் படிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுல தான் முதல்ல விபிஎஸ், அப்புறம் தான் கோயில்ல. நம்ம வீட்டில் விவிலியத்தை கற்றுக் கொடுக்க, அப்போ நம்ம விவிலியத்தை பத்தி தெரிஞ்சுக்க வாஞ்சையோடு நீங்க படிக்க ஆரம்பிங்க. பல நேரங்களில் நம்ம எதுக்காக விவிலியம் படிக்கிறோம்? எதுக்காக விவிலியம் படிக்கிறோம்? எனக்கு விவிலியம் தெரியும்னு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக விவிலியம் படிக்கிறோம். மிக மிக தவறு. எனக்கு அத்தனை வசனம் தெரியும், எனக்கு இத்தனை வசனம் தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்காக மற்றவங்களுக்காக நம்ம விவிலியம் படிக்கிறோம். மிக மிக தவறு. ரெண்டாவது, விவிலியத்தை நம்ம ஏன் படிக்கிறோம்? ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றார் அப்படின்னு ஜோசியக்கார மாதிரி டக்குன்னு விவிலிய கை இங்க வச்சு, ஓ இந்த வசனத்தை தான் ஆண்டவர் எனக்கு சொல்றார். ஜோசியக்காரரை போல நம்ம விவிலியத்தை படிக்கிறதும் தப்பு. நாம விவிலியத்தை படிக்கிறது அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள. அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காகவோ ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாருன்னு குறுக்கு வழியில தெரிஞ்சுக்கிறதுக்கவா விவிலியத்தை படிக்காதீங்க. எதுக்காக விவிலியம் படிக்கிறீங்க? அந்த விவிலியத்தில் சொல்லி இருக்கிறபடி நாம் நடக்க வேண்டும் அப்படின்றதுக்காக. நான் எப்படி வாழணும், என் குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும், இந்த சமுதாயத்தில் நான் எப்படி வாழணும், இதை தெரிந்துக்க நீங்க விவிலியத்தை படிங்க. அதுதான் உண்மையான விவிலிய அறிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்ம திருத்தலமாக அழகா நிறுவப்பட்டு விட்டோம். குழந்தையேசு திருத்தலம்னா சூப்பரா, என்ன கூட்டம்! அதுவும் முதல் வியாழக்கிழமைலாம் செம கூட்டம், எவ்வளோ பேர் அப்படின்னு எல்லாம் நம்ம நிறுவப்பட்டோம். ஆனா பங்களவுல நம்ம இன்னும் ஒரு நல்ல பங்கா உயர்ந்திருக்கிறோமா அப்படின்னு கேள்வி வரும்போது இந்த மாதிரி விழாக்கள் தான் என்ன சொல்லுது, நாங்க பங்குலையும் பெஸ்ட் அப்படின்னு. அதனால பங்கு குடும்பமாக நம்ம ஒன்றா சேர்ந்து வந்திருக்கிறோம். இந்த குடும்ப விழாவிலே கலந்து கொள்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தை இயேசு முதல்ல நம்ம பங்கில் இருக்கிறவர்களை நிறைவா ஆசீர்வதிக்கட்டும், அப்புறம் பக்தர்களை எல்லாம் நிறைவா ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்ற வேண்டுதலோடு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். God bless you. Who are we? Who are we? இந்த சந்தோஷம் எப்போ இருக்கட்டும். We are all friends of Jesus. இயேசுவினுடைய அன்பு நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் அப்படின்ற உணர்வோட தொடர்ந்து இந்த விபிஎஸ்ஐ கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர்களுக்கு நன்றிகள். இப்பொழுது நாம் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க இருக்கின்றோம். ஆசிரியர் பணி நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒன்று. அதுவும் மறைக்கல்வி ஆசிரியர் என்பவர்கள் அதற்கு மேலானவர்கள். நமது நம்பிக்கையை விதைத்து அதை வளர்த்தவர்கள். எனவே அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. முதலாவதாக எலிசபெத் ராணி, திருமதி எலிசபெத் ராணி, திருமதி வயலட் மேரி, திருமதி மேரி, திரு ஆண்டனி, திரு லில்லி ஜான், திருமதி ப்ரோஸ் இவான்ஸ், திருமதி லீனா, திருமதி ஹேமா, திருமதி ஹெலன், திருமதி சோபனா, திருமதி உஷா, திரு கிளாடிஸ், திரு ஜோசப், திருமதி மஹியா, திருமதி திவ்யா, திருமதி பானுஷா, திருமதி அனுபமா, திருமதி அனுஷா, திருமதி சிந்து, திருமதி பிரிஸ்கில்லா, திரு ஆண்டனி,
திரு ஆண்டனி விபிஎஸ் வகுப்பை எடுத்து திரு ஆண்டனி. இத்துடன் விபிஎஸ் வகுப்பிலே தன்மார்வமாக முன்வந்து உதவிய செல்வி இருதய ஜெனிஷா, செல்வி அனு இன்ஃபோடா கத்ரீனா, செல்வி ஜாஸ்மின், செல்வி ஃபெமி ரோசன்னா, செல்வன் ரிஷி, செல்வன் அகில் சாஞ்சோ, செல்வன் கலிஸ்டோ. அனைவருக்கும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஃபாதர் தனசேகர் எல்லாம் இருக்கும்போது தம்பி கேட்டகிசத்துக்கு ஒரு 2 டீச்சர் கிடைக்க மாட்டாங்கிறாங்க. நானும் பங்கில் எவ்வளோ பேத்துக்கிட்ட கேட்டேன், சண்டே கேட்டகிசம் எடுக்கிறதுக்கு 2 டீச்சர் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ டீச்சர்ஸ் நம்ம பங்கில் இருந்து கரங்களை தட்டி. அதனால மிக மிக அற்புதம். 2 டீச்சர் கூட கிடைக்காம நம்ம கேட்டகிசம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. இப்ப பாருங்க எவ்வளவு பேர் வாலண்டியர்ஸ். காட் bless them, God bless them, God bless their family. அப்படியே கொஞ்சம் நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துடலாம். வரிசையா நில்லுங்க. அன்புக்குரியவர்களே, இன்னும் 2 ஃபங்க்ஷன் தான். அடுத்தது ஒரு டான்ஸு, அப்புறம் அந்த குரூப் லெவலில் யார் வின்னர் என்று சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நன்றி உரை. டீச்சர்ஸ்க்கெல்லாம் நம்ம ஹானர் பண்ணியிருக்கோம், அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக விபிஎஸ் வகுப்புகள் எடுத்த ஆசிரியர்கள், விடுமுறை நாட்களாக இருந்தாலும் தங்களுடைய நேரத்தை அவர்கள் முழுவதுமாக தியாகம் செய்து இந்த நாட்களிலே வந்து குழந்தைகளுக்கு விவிலியம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் நம்முடைய இந்த விபிஎஸ்க்காகவே விபிஎஸ் வகுப்புகள் மற்றும் புதுமை உறுதி பூசல் வகுப்புகள் எடுப்பதற்காக ஈஸ்டர்லேருந்து பெரிய வியாழன் அந்த நாட்கள்லேருந்து எத்தனை நாள், இன்று வரை எத்தனை நாள் ஆச்சு? புனித வாரந்து இன்னைய வரைக்கும் எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? புனித வாரத்திலிருந்து மார்ச் மாதம் கடைசி வாரத்திலிருந்து இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 2 மாதம். 2 மாதமாக வீட்டிற்கு அவ்வப்போது துணிகளை மட்டும் வீட்டில் போய் துவைச்சிட்டு மீண்டும் எடுத்துகிட்டு வருவார் அருட்சகோதரர் ஜோவல். இன்னும் 31ஆம் தேதி நைட்டு அவர் பெங்களூர் ட்ரெயினுக்கு போகணும், செமினரிக்கு போகணும். இன்னொரு 10 நாள் தான். அதுவும் இடையில ஒரு சில நாட்களை வந்து வகுப்பில் எடுப்பார். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஆனால் ஒரு விடுமுறையில் ஒரு அருட்சகோதரர் இவ்வளவு ஆர்வத்தோடு, உங்களுக்கு தெரியாது, நான் இன்னைக்கு தான் இங்கே மேடையில் ஏறுறேன். விபிஎஸ் ஆரம்பித்ததுலேருந்து இந்த கடைசி ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நான் மேடையில் ஏறுறேன். மற்ற எல்லாமே அருட்சகோதரர் கெவின் மற்றும் விபிஎஸ் ஆசிரியர்கள். கரங்களை தட்டி நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அன்புக்குரியவர்களே, அதுபோல நீங்கள் தயவுசெய்து இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு போகும்போது உங்கள் குழந்தைகள் படித்திருக்கிற அந்த விவிலிய வகுப்பெடுத்த ஆசிரியர் தயவுசெய்து அவர்களை பார்த்து நன்றாக சொல்லிக் கொடுத்தீர்கள். ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட், சின்ன ஒரு மோட்டிவேஷன், நல்லா சொல்லிக் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு தயவு செய்து உணவு சாப்பிட்டுட்டு அவங்களை பார்த்து ஒரு சின்ன ஒரு நன்றி சொல்லிட்டு போங்க. எல்லா ஆசிரியர்கள், குறிப்பாக விபிஎஸ் வகுப்பில் எடுத்த ஆசிரியர்களை பார்த்து நீங்கள் செய்யுங்க. இப்பொழுது
அந்த 2 அருட்சகோதரர்களுக்கும் அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர்கள் ஒரு சின்ன அன்பளிப்பு வழங்குவார். ஆகவே அருட்சகோதரர் ஜோவல் வந்து பெற்றுக்கொள்வார்கள். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். அருட்சகோதரர் கெவின். நன்றி. அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த பையன் வந்திருக்க இங்க ஒரு போட்டோ இருக்கு பாத்தீங்களா? நான் காலையில் திருப்பலியில் சொன்னேன், இந்த படத்தை, இயேசுவின் படத்தை வரைந்த ஒரு தம்பி இங்க வந்திருக்கிறார். அவர் நம்முடைய மதத்தை சாராதவர். ஆர்வத்தோடு எனக்கு ஏதாவது விவிலியத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்து இந்த நாட்களில் வகுப்புகளில் பங்கெடுத்து அந்த டேலண்ட் ஷோ அப்படின்ற பொழுது அவருடைய கரங்களில் கையாலேயே இந்த இயேசுவின் இந்த திருமுகத்தை தத்ரூபமாக வரைந்திருக்கிறார். எனக்கு தெரியாது, ஃபாதர் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், அவருக்கு தெரியும் அதனுடைய கஷ்டங்கள், அதனுடைய வழிகள் எல்லாம். ஆகவே இப்பொழுது அந்த தம்பி மேலே வந்து அருட்தந்தையிடம் அந்த பரிசு, சிறப்பு பரிசை அவர் பெற்றுக்கொள்வார். தம்பி உங்க பேரு? விஷ்ணு ஷரண். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய வீடுகளிலும் குழந்தைகள் இருக்கிறார்கள். தயவுசெய்து நான் சொல்லுவதை பெற்றோர் நல்லா கவனிச்சுக்குங்க. உங்கள் வீட்டிலும் இந்த வயதில் இருக்கக்கூடிய மகன்கள், மகள்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான ஆர்வமாக அவர்கள் இந்த மாதிரி வகுப்புகளில் கலந்து கொண்டால்தான் வாழ்க்கையின் நெறிகளை கற்றுக்கொள்வார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கை நெறிகளை இங்கு தான் கற்றுக்க முடியும், பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொள்ளவே முடியாது. ஃபாதர் நிறைய சொல்லிட்டார். ஆகவே இந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னும் 2 பரிசு விட்டு போய்விட்டது, அதை அருட்சகோதரர் அறிவிப்பார். அவர் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக குழந்தைகளுடைய நடனம் இருக்கும். அன்பு பெற்றோர்களே, குழந்தைகளே, செல்வன் விஷ்ணுவுடன் சேர்ந்து பிற மதத்தை சார்ந்த 2 குழந்தைகள் நம் குழந்தைகளுடன் சேர்ந்து விபிஎஸ் வகுப்பில் பங்கெடுத்திருக்கார்கள். அவர்கள் முன்வரவும். முதலாவதாக சிருஷ்டி, அடுத்ததாக ஸ்வேதா. இவர்கள் விபிஎஸ்க்கு வந்தது மட்டும் இல்லாமல் நம் குழந்தைகளுடன் சேர்ந்து பாடல்களையும் பாடியிருக்கார்கள். எனவே கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். மன்னிக்கவும், சபாஸ்காட் பேரில் ஒரு குழந்தையின் பெயர் நான் மறந்துட்டேன். குழந்தை கிறிஸ்டினா மதுமதி. கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். ஆசிரியர்களை கௌரவித்த ஃபாதர் கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் நமது பங்குத்தந்தை அவர்களுக்கும் நன்றிகள். என்ன சின்ன பசங்க மட்டும் தானா, பெரியவங்க யாரும் இல்லையா? யாரு சொன்னா? சின்ன பசங்க மட்டும் தானே ஆடினா, நாங்கள் டான்ஸ் தான் ஆடுவோன்னு வந்திருக்காங்க. யாரு? நம்ம தான், நம்ம 9th இருந்து 12th போகிற பிள்ளைங்க தான். அவங்க டான்ஸை பார்த்து எல்லாரும் உற்சாகமாக இருங்க.
தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட அழகை அதிர்த்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் ஆக்கிட அழகை அதிர்ந்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் ஆகிட மகிமை 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 பிறந்தார் 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 புவியை ஈர்த்திடும் காந்தமாய் உலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய் மகிமை 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 பிறந்தார் 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 நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 செம்ம எனர்ஜெட்டிக்கா ஆடினாங்கல்ல. அவங்க எல்லாத்துக்கும் இன்னொரு வாட்டி கைத்தட்டல் கொடுத்துருவோமா? இது நிகழ்ச்சியின் இறுதி நேரம். அனைவருக்கும் நன்றி சொல்லும் நேரம். நன்றி உரை வழங்க நமது பங்கு தந்தை அவர்களை அழைக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலில் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். மாலை நேரத்தில் கொஞ்சம் கருக்கெல்லாம் இருந்துச்சு, மழை வர மாதிரி இருந்துச்சு, லைட்டாக
தூத்தல் போட்டுச்சு. ஆனால் இப்பொழுது மழை இல்லை. கடவுளுக்கு பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. வெரி குட். அடுத்ததாக இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்த பொழுது என்னுடைய ஆன்மீக தந்தை அவர்கள் அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர் அடிகளாரை திருப்பலிக்குத்தான் நான் அழைத்தேன். காலை திருப்பலி வைக்க வாங்க அப்படின்னு அழைத்தேன். ஃபாதர் ஏற்கனவே நான் வேற ஒரு திருப்பலிக்கு நான் ஒத்துக்கொண்டேன் என்று சொன்னார். அப்பொழுது மாலை இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கி பிள்ளைகளை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் அழைத்த பொழுது மனமுந்து ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவருக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்வோம். தேங்க்யூ ஃபாதர். ஆனால் ஃபாதர் கடைசி வரைக்கும் 500 ரூபாய் யார்ட்டையும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஒருத்தர் கூட ஃபாதர் இது தவறான இறை வார்த்தைன்னு யாருமே நீங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லலை. அதனால தான் ஃபாதர் கொடுக்கல. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நாம் அருட்தந்தையிடம் இருந்து ஒரு நகைச்சுவை வழியாக சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னும் நாம் விவிலியம் அறியாமல் எந்த அளவுக்கு இயலாமையாக மூடத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே மீண்டும் அவருக்கு நன்றி. அடுத்ததாக இந்த 3ஆம் தேதியிலிருந்து, மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இன்று வரை பிபிஎஸ் வகுப்புகள் எடுக்க உதவிய அருட்சகோதரர் ஜோவல் மற்றும் அருட்சகோதரர் கெவின், அப்புறம் இன்னொரு அருட்சகோதரர் அஸ்வின் இல்லை, இடையிடையில் அவங்க உதவி செஞ்சாங்க. மற்றும் விபிஎஸ் ஆசிரியர்கள் எல்லாருமே குடும்பத்தை சார்ந்தவர்கள், அருட்சகோதரர் இல்லாமல் மற்ற எல்லாருமே குடும்பத்தை சார்ந்தவர்கள். பல்வேறு பணிகள் இருந்தாலும் அவர்கள் தன்னார்வத்தோடு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த 10 நாட்கள் பிபிஎஸ் வகுப்பு எடுத்திருக்கிறார்கள். காலையிலிருந்து மதியம் வரைக்கும், அப்புறம் மதியம் ஃபாதர் சொன்ன மாதிரி 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அடுத்த நாளுக்கு உண்டான தயாரிப்பு என்று அவர்கள் ஆர்வத்தோடு, அது இந்த கடைசி 3 நாட்கள் முழு நேரமாக அவர்களை இந்த கலை நிகழ்ச்சிகள் தயாரிப்பது என்று சொல்லி அவ்வளவு ஆர்வமாக குழந்தைகளுக்கு விவிலியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி விபிஎஸ் ஆசிரியர்கள் அருட்சகோதரர்களுக்கு நாம் இன்னும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்வோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைப்பதற்கு நிறைய பேர் உதவி செய்திருக்காங்க. குறிப்பாக சவுண்ட் அண்ட் லைட்லிருந்து நம்முடைய பங்கினுடைய உபதேசியார் மற்றும் நிறைய தன்னார்வ தொண்டர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற, கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் இந்த விபிஎஸ் வகுப்புக்கு தன்னார்வமாக உதவி செய்தார்கள். ஸ்நாக்ஸ் வழங்குவது, சிறு குழந்தைகளை சரியாக அழைத்து செல்வது, அவர்களை நேரத்தோடு வீட்டுக்கு அனுப்பி வைப்பது என்று நிறைய விதங்களில் அதிலிருந்து நிறைய மக்கள் உணவு பரிமாறுவது. இங்கே ஃபங்க்ஷன் கூட வரல, நிறைய பேர் அங்கே காத்துட்டு இருக்காங்க உணவு பரிமாறுப்பதற்காக. உணவு தயாரித்தவர்கள், அதற்கு பல்வேறு விதங்களில் உதவி செய்ய நிறைய, எல்லாமே நம்ம பங்கு மக்கள் தான். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல தேவையில்லை, அவர்கள் எதிர்பார்க்கவும் மாட்டார்கள். ஆகவே அப்படி இந்த ஃபங்க்ஷன் நல்ல முறையில் நடப்பதற்கு எல்லாருமே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அந்த தந்தை வரை, நம்முடைய ஸ்டாலில் இருக்கக்கூடிய நமக்கு உணவு சமைத்து கொடுக்கிற எல்லா அருட்சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்வோம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அதில் நான் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். நாம எதுவுமே கொடுக்கல, வெறும் கரங்களை மட்டும் தட்டினாலும் இது எல்லாம் யாருடைய புகழுக்காக? யாருடைய புகழுக்காக? அங்க என்ன போட்டிருக்கு? நீங்க இப்படிதான் கடவுளை மகிமை செய்ய முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆலயத்தில் ஈடுபாட்டோடு உங்களை இணைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு கடவுளை நாம் மகிமை செய்வோம். கடவுள் உங்களை மென்மேலும், நீங்க பார்த்தீங்களா சின்ன குழந்தைகள் எவ்வளவு அருமையாக ஆடினாங்க, எவ்வளவு அருமையாக பாடினார்கள். டிராமா டயலாக்லாம் யாராவது சொல்லி எழுதி கொடுத்தாங்களா? யாராவது டயலாக்லாம் யாரும் எழுதி கொடுத்தாங்களா? இல்லை, ஆசிரியர்கள் சொன்னார்கள். அதை உள்வாங்கிக் கொண்டு அதை அப்படியே தத்துருவமாக அவர்கள் நடித்து காண்பித்தார்கள், நடனம் ஆடினார்கள். நிறைய பாடல்கள், நிறைய டேலண்ட், எல்லாவற்றையுமே அன்புக்குரியவர்களே பெற்றோர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு. நான் பார்த்துருக்கேன், காலையில் 8:15 மணிக்கே வேகமாக வந்து ஒரு சிலர்லாம் அப்படியே வாக்கிங் போயிட்டு குழந்தைகளை அப்படியே அழைத்து கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு அப்புறம் போயிருக்காங்க. ஒரு சில பெற்றோர்கள் இங்கேயே அமர்ந்திருந்து குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால், அன்புக்குரிய ஒன்று மட்டும் பாருங்க, இங்கு 60 குழந்தைகள்
சிறப்பு பரிசு வாங்கினா. இதற்காக நற்கருணை சந்திப்பு காலையில் 8:40 9 மணி வரைக்கும் நற்கருணை ஆலயத்தில் தனிப்பட்ட முறையில் ஜெபித்து அப்புறம் 9 மணிக்கு VBS வகுப்பு வந்தார்கள். அப்படி 70 குழந்தைகள் பரிசு பெற்றிருக்கிறார். அன்புக்குரிய இதெல்லாம் நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும். நான் பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். என்னன்னா, இந்த விடுமுறை நாட்கள் மட்டுமா குழந்தைகள் வர வேண்டும்? இல்லை. இந்த விடுமுறை நாட்கள்ல தான், தவக்காலத்துல தான் நேரத்தோடு திருப்பலிக்கு வரணுமா? நீங்க பாருங்க, பிள்ளைகள் இங்கே நிறைய பேர் பாடினாங்க, இசைக்கருவிகள் வாச்சாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை திருப்பலியில நம்முடைய பாடக்குழுவினுடைய உதவியோடு பிள்ளைகள் வாசித்து பாடல்கள் பாடி திருப்பலியை சிறப்பிக்கிறார். அந்த சனிக்கிழமை பூசைக்கு வருகிற அந்த மக்களுக்கு, பெற்றோர்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஆகவே இப்பொழுது மீண்டும் நான் வேண்டுகிறேன், உங்கள் குழந்தைகளை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு, அல்லது உங்களுக்கு 10th படிக்கிறாங்க, 12th படிக்கிறாங்க, ஸ்பெஷல் கோச்சிங் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர்கள் கடவுளை தெரிந்து கொள்ள மாட்டார்கள். கடவுள் சார்ந்த திறமைகளில் அவர்கள் வளர மாட்டார்கள். பெற்றோர்களை நீங்கள் உற்சாகப்படு, அழைத்து வாருங்கள், பாடல் பாட முன்னிறுத்துங்கள். உங்களுக்கு தெரியும், உங்கள் குழந்தைக்கு நல்லா பாட தெரியும்னா அனுப்பி வையுங்கள். கற்றுக் கொடுப்பதற்கு நிறைய மக்கள் இங்கு காத்திருக்கிறார்கள் இலவசமாக. வெளியில போய் கீபோர்டு கத்துக்குவதற்கு, பாடல் பாட கத்துவதற்கு எவ்வளவு ரூபாய் செலவாகும் என்று உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே கற்றுக் கொடுப்பது எல்லாமே இலவசம். ஆகவே கடவுளை பாடுவதற்கு பிள்ளைகளை, குழந்தைகளை தாராளமாக அனுப்பி வைக்க பெற்றோர்களை உங்களுக்கு நான் கரங்களை தட்டி நான் தாழ் பணிந்து உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன் அப்படின்னா, நிறைய பங்குகளில் VBSலாம் முடிஞ்சிருச்சு. 10ஆம் தேதியும் முடிஞ்சு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மே மாதம் பாதி நாள் ஆயிடுச்சு, 17ஆம் தேதி, இன்னும் 10 நாள் தான். அவை இதுவரைக்கும் நீங்கள் காத்திருந்து பிள்ளைகளை அனுப்பி வைத்தீர்கள், ஆர்வத்தோடு இங்கே பங்கெடுக்கிறீர்கள். உங்களுக்கு மீண்டும் நான் என்னுடைய சிரத்தை தாழ்த்தி கொண்டு நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இறைவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அவை எல்லாருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல விரும்பவில்லை. இது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்தமாக இணைந்து செய்கின்ற செயல். இதுல இவர்தான் செய்தார், அவர்தான் இல்லை, எல்லாருமே செஞ்சாங்க. பிரதர்ஸ்லிருந்து, ஆசிரியர்களிருந்து மற்ற எல்லாருமே தன்னார்வமாக. குறிப்பாக இதை அலங்காரம் செய்தவர்கள் இளைஞர்கள். ஒரு சில 5:30 மணிக்கு வந்தீங்க, 5:30 மணி வரைக்கும் இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆகவே இப்பொழுதும் அங்கு வேலை செய்வதற்காக காத்திருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள், உங்கள் வீட்டினுடைய இளைஞர் இளம்பெண்கள். எல்லாருக்குமே நான் மனமார்ந்த நன்றிகள். கரங்களை தட்டி எல்லாருமே நாம் நன்றி சொல்வோம். எல்லாருக்குமே நன்றி. இப்போ முடிஞ்சிடும், இன்னும் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இப்போ கடைசியாக குழுவாக எந்த குழு முதல் பரிசு பெற்றது என்றெல்லாம் அதனுடைய மார்க்கு, அது எப்படியெல்லாம் அவர்கள் பங்கெடுத்தார்கள் என்று அருட்சகோதரர் கொஞ்சம் விலாவறையா சொல்லி அந்த பரிசு வழங்க அருட்தந்தை அழைப்பார். அது முடிந்து, அன்புக்குரிய கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இப்போ முடிஞ்சு கிஃப்ட் இப்போ கொடுக்க மாட்டாங்க. பாப்பிரை பெண் பாடிட்டு அருட்தந்தை வந்து இங்க மேல ஒவ்வொரு குழுவுக்கும் அந்த கிஃப்ட் கொடுப்பார். அன்புக்குரியவரை எல்லாருக்குமே உணவு இருக்கிறது. எல்லாரும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக உணவுக்கு நீங்கள் செல்லுமாறு கேட்டுக்கொள்வார். கொஞ்சம் கவனிங்க, ஒரு 2 நிமிஷம் கவனிங்க. முதலில் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் நீங்க தட்டில் வாங்கி அவர்களை சாப்பிட வைங்க. அவங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை வேணுமோ அது மட்டும் கொடுங்க. நிறைய வாங்கி அன்புக்குரிய உங்கள்கிட்ட நான் மீண்டுமாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் வேண்டும் அளவுக்கு வாங்கி உண்ணுங்கள், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் வாங்கி சாப்பிட முடியலன்னு சொல்லி தயவு செய்து குப்பையில் கொண்டு போய் விட்டாது. அந்த உணவு உங்களுக்கும் எனக்குமான உணவு அல்ல. நல்லா புரிஞ்சு, உங்களால சாப்பிட முடியலன்னா அந்த உணவு வேற யாருக்கோ கொடுக்க வேண்டிய உணவு. நல்லா புரிஞ்சுங்க, அது குப்பை தொட்டியில் போட வேண்டிய உணவு அல்ல. அதற்காக எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அதற்காக சிரமம் எடுத்து வேலை செய்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது. தயவு செய்து சொல்றேன், குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்கிற பொழுது மிக கவனத்தோடு, விரயம் செய்யாமல், வேஸ்ட் பண்ணாமல், கீழே சிந்தாமல், பொறுமையாக பெற்றோர்கள் கவனத்தோடு உங்கள் குழந்தைகளுக்கு உணவு கொடுங்க. அதுபோல வயதானவர்களுக்கும் அப்படிதான். கொஞ்சம் மற்றவங்களாம் கொஞ்சம் காத்திருந்து பொறுமையாக நீங்கள் உணவு உள்ள செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டுமாக மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அருட்சகோதரர் அவர்கள் அந்த குழுவாக எப்படி பரிசு பெற்றார்கள், எவ்வளவு மார்க் பெற்றாங்க, எதனால அவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்றெல்லாம் அவர் சொல்வார். அது முடிந்து நாம் எல்லாரும் பாப்பரை பண்ணுக்கு எழுந்து நிற்போம். பாப்பரை பெண் முடிந்து அருட்தந்தை மேலே வந்து அந்த குழுவாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பரிசு வழங்குவார்.
நன்றி. நம் குழந்தைகள் வாலண்டியர்ஸ் 2 பெண் குழந்தைகள் மற்ற 2 பசங்க அருமையாக எம்சி பண்ணாங்க இல்லையா? புரிஞ்சா? எம்சினா மாஸ்டர் ஆஃப் செரிமனி பண்ணாங்க. ஆகவே அவர்களுக்கு நன்றிகள். நம் குழந்தைகள் அன்புக்குரியவர்களே, இது எல்லாமே அருட்சகோதரர்களால் செய்ய முடியும். இது எல்லாமே ஆசிரியர்களால் செய்ய முடியும். ஏன் குழந்தைகள் செய்ய வேண்டும்? ஏன் வளருகின்ற குழந்தை செய்யணும்னா, இங்க வந்து நின்னா, இங்க வந்து கொஞ்ச நேரம் நின்று பாருங்க, அப்பதான் தெரியும். வடிவேல்ல ஒரு ஜோக் வரும் தெரியுங்களா? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் இங்க வந்தா என்ன நடுக்கு இருக்கும், என்ன பயம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு. ஆனா இவர்கள் எல்லாம் தைரியமாக அனுபவம் பெற்று பயிற்சி பெற்று இங்க வந்தார்கள். ஆகவே கரங்களை தட்டி நம் குழந்தைகளுக்கு நாம் நன்றி சொல்வோம். நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி. Who are we? ஸோ 10 நாள் வெயிட் பண்ணதோட ரிசல்ட்டு இன்னைக்கு. சரியா? யார் ஃபர்ஸ்ட் வருவா? ஓகே ஓகே ஓகே. அன்பு பெற்றோர்களே, நம்ம என் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ட் ஒர்க்ஸு மாடல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாருமே குழந்தைகள் அவர்களாக வீட்டில் உட்காந்து பண்ணது, உங்களை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி பண்ணியிருப்பாங்க. எனவே உங்களுக்கு நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் எல்லாத்துக்குமே நன்றி சொன்னார். அவருக்கு யாருமே நன்றி சொல்ல. ஏன்னா ஃபாதர் பிளான் பண்ணி எனக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் நான் செய்ய முடியும். அவர் வேண்டாம் சொன்னால் முடியாதா? எனவே எனக்கு எல்லா அனுமதி வழங்கிய அருட்தந்தை அவர்களுக்கு நன்றிகள். இப்போ ரிசல்ட்ஸ் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஸ்கோர்ஸ் எதை பேஸ் பண்ணி போட்டோம்னா, ஃபஸ்ட்டு கிளாஸில் யார் ஃபஸ்ட்டு குரூப்பாக ஆஜரானீங்க, கேதர் ஆனீங்கன்னு முதல்ல அது பேஸ் பண்ணி மார்க்கு. ரெண்டாவது உங்களுடைய பார்ட்டிசிபேஷன், குழந்தைங்க வந்து எப்படி ஒவ்வொரு போட்டியிலும் பங்கெடுத்தாங்க, கேம்ஸாலும் சரி மனப்பாட பகுதினாலும் சரி, அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறது, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது, என்னோட உரையாடுறது, இந்த மாதிரி கிளாஸில் எவ்வளோ அட்டென்டிவாக இருக்காங்க, இதையும் வச்சு மதிப்பெண் போட்டிருக்கோம். சரிங்களா? அது இல்லாமல் முக்கியமாக கடைசி நாள் தான் அவங்களுடைய திறமைகளை வச்சு போட்டிருக்கிறோம். ஏன்னா நான் கேட்கும்போது ஒவ்வொரு சொல்கிறாங்க, குழந்தைங்க கொண்டு வந்து சொல்கிறாங்க, பிரதர் நான் பாடணும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. டெய்லியும் வந்து கேட்பாங்க, ஒரு குழந்தையும் ஒரு நாள் வந்து கேட்கும். அதனால அந்த குழந்தைங்க பாடினது, கீபோர்டு வாசித்தது, நிறைய பேர் வந்து வரைஞ்செல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் மார்க் கொடுத்துருக்குறோம். ஸோ ரிசல்ட்டை அறிவிக்கிறதுக்கு அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஃபாதர் வந்து ஒவ்வொரு ரேங்காக சொல்லுவார். Third prize with 552 points goes to Elijah Thunders. Third prize. டீம் கேப்டன் வந்து பரிசுகளை வாங்கி பெற்றுக்கொள்ளவும். முடிந்த பின்பு பாப்பிர பெண் முடிந்த பின்பு வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளவும். Second prize with 632 marks goes to Sina Eagle. The first prize with 637 points goes to Galilee Striker. Congratulations. Fourth prize, Sina Lions with 518. முடிவுகளை வெளியிட்ட அருட்தந்தை அவர்களுக்கு நன்றிகள்.
இப்பொழுது அமைதியாக பாப்பிரை கீதத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். ரோமேரா ரோமைராஜபூபனே நமோ நமோ, ரோமைராஜபூபனே நமோ நமோ, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கிறோம், உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கிறோம். ஓமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அன்பான ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஒரு பங்காக கோவைப்புதூர் குழந்தை இயேசு திருத்தல பங்காக நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பங்கினுடைய எதிர்காலத்தை நாங்கள் இந்த விபிஎஸ்ஸின் வழியாக நாங்கள் நிர்மாணித்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எதிர்கால குழந்தைகளை, எங்களுடைய எதிர்கால இதோ இந்த பங்கை நாங்கள் நிறுவி இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த குழந்தைகளுக்கு ஞானத்தை, அறிவை, விவிலிய போதனைகளை தந்து நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை எங்களுடைய எதிர்காலமாய் நாங்கள் கூட்டாமையாய் நாங்கள் நிறுவி இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக கொடான கோடி நன்றி. இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கவும், இவர்களுடைய பெற்றோரை, குடும்பத்தாரை நீர் ஆசிர்வதிக்கவும், இந்த குழந்தைகளுக்கு இதோ இந்த படிப்பினைகளை தந்த ஆசிரிய பெருமக்களை நீர் ஆசிர்வதிக்கவும், எங்களுடைய பங்கில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்தவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை, எந்த நாளும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை என்ற ஆழமான விசுவாசத்தில் உம்மை மகிமை செய்ய 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 எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் உம்முடைய பொற்பாதங்களிலே சமர்ப்பிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். தயவுசெய்து இப்ப குழந்தைகள் இந்த குழுவாக பெற்ற பரிசை வாங்கிக்குவாங்க. அந்த குழு அப்படியே வாங்க, அவங்க குருவானவரிடம் பரிசு பெறுங்கள். பங்கு மக்களே, உங்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செய்து இந்த நாற்காலிகளை எடுத்த இடத்துல போட்டுருங்க. கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். உங்களால் முடிந்தால் இந்த பீடத்தை மீண்டுமாக திருப்பலி நிறைவேற்றுகிற மாதிரி மாற்றி கொடுப்பதற்கு முடிந்தவர்கள் நீங்கள் உதவி செய்து விட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த குழுக்கள் பரிசு பெறுங்க. மூன்றாவது பரிசாக எலிஜா தண்டர்ஸ். வாங்க, சீக்கிரம் வாங்க. எலிஜா தண்டர்ஸ் குழுவினர்கள் மீதே வரவும். திரும்பி குழு தலைவர் டேனியல் முன் வரவும். இரண்டாவது பரிசு சீனா ஈகிள்ஸ். குழு தலைவர் நிதின். குழு தலைவர் நிதின் மற்றும் குழு தலைவர்கள் மேடை வருவோம். முதல் பரிசு கேலிலி ஸ்ட்ரைக்கர்ஸ். குழு தலைவர் முன்வரவும்.
விவியன் பிரின்ஸ் குழு தலைவர் முன் வந்து பரிசினை பெற்றுக்கொள்வோம். பெற்றோர்கள் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். இருக்கும் நன்றி. உணவருந்து செல்லுங்கள். கொஞ்சம் நாற்காலிகளை மட்டும் நீங்க அப்படியே ஒன்றன் மேல் ஒன்றாக போட்டுவிட்டு போங்க. கொஞ்சம் ஆண்கள் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜை மீண்டும் ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. நன்றி. வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒண்ணு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவம்